ஹென்றி மாறிலிக்குரிய சமன்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். CO2 வச்செடுப்போமே. CO2 ஆரம்பத்துல கேஸ் ஆக இருக்கிறார். CO2 தண்ணியில கரைஞ்சா CO2 அக்வஸ் ஆக மாறுவார். அப்ப இங்க வாயு அவத்தையில இருந்த இந்த CO2 கரைசல் அவத்தைக்கு வாராரு. அப்ப இது ஒரு சமநிலை பாருங்க. இது ஒரு மீளும் தாக்கம். இந்த சமநிலைக்குரிய மாறிலியத்தான் ஹென்றி மாறிலி என்று நாங்க சொல்றோம். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுங்களேன். ரசாயன சமநிலையில KC என்றது ஒரு சமநிலை மாறும், KP என்றது அமுக்க மாறும். அதே போல உப்புக்களோட கரைதிறன்ல KSP என்றது ஒரு மாறிலி. பங்கீட்டு குணகத்து பங்கீட்டு தன்மையில ஒரு உப்பு கரையிறதுல